நம்மால் முடியும். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் நீர்நிலை காப்பு மற்றும் காலநிலை மாற்ற தடுப்பு வழிமுறைகள் குறித்த இணையவழி சான்றிதழ் பயிற்சி. நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை தடுக்கும் வழிமுறைகளை பற்றி விளக்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தண்ணி அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன நினைவு வரும்? நம்ம வாழ்வாதாரத்துக்கு வேண்டியதே தண்ணி. வீட்டுல தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே எவ்ரிதிங் வில் கோ ராங். உங்களுக்கு தெரியும். அதனால தண்ணி நம்ம வாழ்க்கையில எப்படியான ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துதுன்னு. தண்ணீரோட தான் இருக்கிறோம், தண்ணீரோட தான் வாழ்க்கை நடத்துறோம். ஆனா அதை பத்தி நம்ம சிந்திக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறதே இல்லை. இப்ப நம்ம சமூகத்துல ஒருத்தர் பணக்காரர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஐயோ, அந்த வீட்டுல 10 கார் இருக்கு, ஒரு அடுக்கு மாளிகை கட்டடம் எல்லாம் வச்சிருக்காரு, அப்புறம் பேங்க்ல அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு. ஆனா திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஊருணி நீர் நிறைந்திட்டை உலகவாம் பேரறிவாளன் திரு. ஒரு ரிச்சா ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அது எப்படி இருக்கும்னா, ஒரு ஊருணியில தண்ணி நிறைஞ்சு இருக்கு. அப்ப அவர் செல்வத்தையே எதோட கம்பேர் பண்றாருன்னா தண்ணீரோட தான். நிறைய இடத்துல அவர் தண்ணியை பத்தி மென்ஷன் பண்றாரு. ஏன்னா திருவள்ளுவர் சொல்லாத கருத்துக்களே இல்லை. அப்புறம் விசும்பின் துளி வீடின் நல்லாமல் பசும்புல் தலை காண்பது அரிது. எப்படின்னா நம்ம எங்க பார்த்தாலும் பச்சை பசையல்னு இருக்கும். நம்ம போய் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு புல்லுக்கும் நம்ம ஊத்துறது இல்லை தண்ணி. அது வரும். எப்படி வரும்னா மழை நீர்னால. அது இருக்கிறனால தான் பசுமையா இருக்கு. இப்ப யார்ட்டையாவது நீ எந்த ஊருக்கு போயிட்டு வந்த? பெங்களூர். ஐயோ, பெங்களூர் எப்படி இருந்தது? அப்படி பசுமையா இருந்தது, நல்ல செடிகள்லாம் இருந்தது. காரணம் தண்ணீர். ஒரு ஊரை சொல்லும்போது கூட நம்ம அந்த தண்ணியோட தான் நம்ம ரிலேட் பண்ணுவோம். தானம் தவம் இரண்டும் தாங்காபியின் உலகம் வானம் வழங்காது. என்ன சொல்றாங்கன்னா, மழை பருவமழை தவறியோ அல்லது மழையே இல்லாம இருந்துச்சுன்னா எவ்வளவுதான் மக்கள் தான தர்மம் செய்தாலும் அதனால புண்ணியமே இல்லை. ஏன்னா மழை இல்லாட்டா மக்கள் கஷ்டப்படுவாங்க. அதை தானே முதல்ல நீக்கணும். நீரின்றி அமையாது உலகம் யாருக்கும் வானின்றி அமையாது. நீர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. நான் இப்ப 3 பெண்கள் எனக்கு பிடிக்குமே. அதுல ஒண்ணு ஔவையார், இன்னொன்னு மதர் தெரேசா. ஔவையார் ஏன் பிடிக்கும்னா, அவங்க எந்த கல்வி சாலைக்கு போல, ஆனா எந்த கல்லூரியில படிக்கல. ஆனா அவங்களுடைய கருத்துக்கள் ஒரு MBA படிச்சவராலோட சொல்ல முடியாது. ஆத்தி சூடி எல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கும். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. உங்களுக்கு தெரியும், நம்ம சிலர் சொல்லுவாங்க, என்ன இந்த ஊர்ல நல்லவங்களே கிடையாது போல, வருஷம் முழுசும் மழையே இல்லை அப்படிம்பாங்க. அப்புறம் அடிக்கடி மழை பெய்தா சொல்லுவாங்க, இங்க நிறைய நல்லவங்க இருக்காங்க, அதனால கடவுள் மழையை அனுப்பிட்டே இருக்கிறாரு. இங்க பாருங்க, மனுஷன் சொன்ன, அட நீ கூடவா ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டிட்டு இருக்க. அப்புறம் இது என்ன சொல்லுது பாருங்க, மீன். அதுக்கு உங்களின் அலட்சியம் மற்றும் சுயநலம் காரணம் தான். அதனால நேர்நிலைகளில் ஏற்பட்ட மாற்றம்னா ஆக்சிஜன் டிசால்வ்டு ஆக்சிஜன் டிஓன்னு சொல்லுவோம். அந்த டிஓ கண்டென்ட் தான் டிசைட் பண்ணும் இந்த தண்ணி சுத்தமானதா இல்லையான்னு. அப்போ அந்த கண்டென்ட் ரொம்ப குறையுது. அதனால மீனும் ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்க வேண்டியதா இருக்கு. இந்த மீன் கடையில இருந்து ஒருத்தர் மீன் வாங்கியிருக்காரு பாருங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னப்பா மீனை ஒரு கேரி பேக்ல போட்டு கொடுக்க மாட்டியா சும்மா? அவர் பதில் பாருங்க, மீனை வெட்டுங்க, கேரி பேக் அதுக்குள்ள இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பிளாஸ்டிக் எவ்வளவு தூய்மையை கெடுக்குதுன்னு. நிறைய அந்த பிளாஸ்டிக்கை பத்தி நிறைய சொல்லலாம். அப்போ அதனால இது நிஜமாவே நடந்திருக்கலாம் சில இடத்துல. இது நான் சும்மா ஜோக்குக்காக இதை போட்டேன், ஆனா அது உண்மைதான். இப்போ ஒரு மீனை இப்போ வெட்டினோம்னா அதுல நிறைய நெகிழின்னு சொல்றாங்கல்ல, பிளாஸ்டிக் இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஐ ஓப்பனர். இந்த கொல்லன் பட்டறையில ஈக்கு என்ன வேலைன்னு நீங்க கேட்கலாம். இந்த டீச்சர் என்ன பெருசா பேச போறாங்க நீர்நிலைகளை. ஆனா நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னுடைய PhD ஆராய்ச்சி சென்டர் ஃபார் என்வாயன்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி கிண்டியில, அது அடையாறுல உள்ள ஒரு யூனிட்ல நான் பண்ணேன். அப்போ டாக்டர் ஆனந்த கிருஷ்ணன் தான் வைஸ் சான்சலர் இருந்தார். அப்போ அவர் ஆக்சுவலா ஐ எம் த ஃபர்ஸ்ட் சயின்ஸ் பர்சன் டு கெட் PhD ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி. அதர்வைஸ் எம்டெக் இருந்தால் தான் அவங்க சேர்ப்பாங்க. நான் அப்போ MSc MPhil பண்ணியிருந்தேன். அப்போ ஐ ஹேட் டு சிட் இன் பேனல் அண்ட் தேவர் ஆஸ்கிங் மீ கொஸ்டின்ஸ். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆனந்த கிருஷ்ணன் சொன்னாரு, ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியிலேருந்து இங்கே PhD பண்ணணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் பாருங்க, கம்ப்யூட்டர் போயிடும், எலக்ட்ரானிக்ஸ் போயிடும், அது போயிடும், இது போயிடும். ஆனால் என்வாயன்மெண்ட் எல்லாருடைய பாதரேஷனா இருக்கும். அதனால நீங்க ஒரு வைஸ் லேடி அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அதனால நீங்க என்வாயன்மெண்ட் சென்டர்ல நீங்க சேருங்க. ஆனா சொன்னாரு, உங்களுக்கு யாரு இங்க ஹெல்ப் பண்ணுவா? ஏன்னா என்னுடைய டாபிக்
physico-chemical and biological characters of Adair River and estimation of the pollution load. அப்போ நீங்கள் பயாலஜி அதில் போட்டிருக்கீங்களா, இங்கே ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ஒருத்தரும் இல்லையேனாரு. இல்லை நான் வந்து ஹெல்ப் வாங்கிக்குவேன் வேறு காலேஜ்லாம் இருந்துன்னு. இப்போ எனக்கு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு உயிர் துடிப்பான ஒரு சப்ஜெக்ட், நம்மோட கூடவே ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா எல்லாரும் கம்ப்யூட்டர் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்வாயன்மெண்ட் இஸ் எவ்ரிபடிஸ் பிஸ்னஸ். அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் என்னன்னா ஏதோ கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, சப்போஸ் நாங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் பிளாட்ஃபார்மில் இருக்க மாட்டேன் சார், நான் தான் வைஸ் பிரின்சிபல் இன் WCC, ஐ வில் கோ பேக் அண்ட் ஐ வில் ட்ரை அகெயின்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஸோ யூ கேன் பி இண்டிபெண்ட் ஃபார் டெக்னிக்கல் பர்பஸஸ் நீங்கள் வரலாம். அப்புறம் அந்த ரிசர்ச் சேர்ந்த பிறகுதான் எவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குன்னு. இப்போ சார் வெங்கடகிரி சார் சொன்னாரு, நாங்க வந்து கழிவு நீரை, மாசுபடைந்த நீரை எப்படி சுத்தமாக்குறதுலாம் சொல்லி கொடுப்போம். இப்போ யூஸ்வலா வந்து பிசிக்கல் கெமிக்கல் மெத்தட் இருக்கு. எப்படின்னா பிசிக்கலா எப்படின்னா ஒரு அழுக்கு தண்ணியை கொஞ்ச நேரம் அப்படியே அசையாம வச்சிருந்தா கழிவுகள்லாம் அடியில போயிடும், மேலே எடுத்துக்கலாம். அது வந்து பிசிக்கல் மெத்தட். கெமிக்கல் என்னன்னா யூ கேன், அதுக்குள்ளே என்ன சால்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு கெமிக்கலை சேர்த்தா யூ கேன் கிளீன். பட் நாங்கள் பயோடெக்னாலஜிஸ் என்ன சொல்கிறோன்னா, அதெல்லாம் இல்லை, பயாலாஜிக்கல் மெத்தட் வச்சு 100% நாங்கள் உங்களுக்கு க்ளீன் பண்ணுவோம். அப்போ பாண்டிச்சேரியில் ஒரு யூனிட், அங்கே என்னென்னா கேட்டில் இருக்கிற இடத்துல வந்து யூரின், கவுடங்கு எல்லாமே சேர்ந்து அழுக்கு தண்ணி ஒரு பெரிய டேங்க்ல வந்துடுது. அப்புறம் அந்த டேங்க்ல வந்து உயிர் உள்ள பச்சை நிற பாசி அல்லது ப்ளூ கிரீன் ஸ்பெருலுனான்னு ஒரு பாசி, அதை அதில் போட்டுடுறாங்க. போட்ட உடனே ஒண்ணுமே செலவே கிடையாது. அந்த பாசி எல்லாம் அதுக்குள்ள போட்ட உடனே சன்லைட்ல வந்து அவசரமா இதுங்க வந்து ஒளிச்சேர்க்கைங்கிற ஒரு ப்ராசஸை பண்ணும். அப்போ என்னன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். அப்போ இந்த தண்ணி சுத்தமாயிரும். அப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் சுத்தமான தண்ணி கிடைக்கும். ஆனால் கழிவு நீர்ல இருந்து வர்றதுனால நம்ம இரிகேஷனுக்கு அதை குடிநீரை நம்ம உபயோகிக்க முடியாது. அப்போ மேலே இந்த பச்சை பாசியை எடுத்து அதுல புரோட்டீன் இருக்குன்னு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடியில பார்த்தா கொஞ்சம் மக்கு மாதிரி இருக்கும், அதை எடுத்து ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணலாம். அப்போ இதை நான் உங்களுக்கு ஏன் நான் சொல்ல விரும்புறேன்னா, ஒரிஜினலா வந்து பிசிக்கல் கெமிக்கல் மெத்தட்ஸ் இருந்தது. ஆனா இப்போ பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட் வேர் யூ யூஸ் எ பயாலஜிக்கல் ஆர்கனிசம் அண்ட் கெட் கிளீன் வாட்டர், அது நிறைய இடத்த. இப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே இந்த பாருங்க பொல்யூஷன் லோடு எவ்வளோ இருக்கும், நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அதை ட்ரீட் பண்ணி சுத்தமாக்குற அதை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு லைசன்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அதை நான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் மாசை நம்ம தெளிவாக்கிறோம், இன்னொரு பக்கம் வி கெட் சம்திங் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஆல்சோ. ஸோ நவ் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சான்றிதழ் என்னது ஆன்லைன் சான்றிதழில் நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க பயாலஜிக்கல் மெத்தட் ஆஃப் கிளீனிங் வாட்டர். அப்போது நானே இமேஜின் பண்ணி சொல்கிறேன், ஒரு பொண்ணு வந்து பாட்னியோ சுவர்ஜோ பிகாமோ ஏதோ எடுத்துட்டு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆன்லைன் கோர்ஸ் அது போகுது. அப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறான், இந்த வாட்டர் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு நிறைய பேர் தேவைப்படுது. அது என்னெல்லாம்னா வாட்டரை பாதுகாக்கிறது, வாட்டரை அதை எஸ்டிமேட் பண்ணுறது, வாட்டரை சுத்திகரிக்கிறதுனா இந்த சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்குது, ஆன்லைன் கோர்ஸு இவங்க புதிய தலைமுறையில் வச்சாங்க, நான் படித்தேன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை காட்டலாம். அதனால நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணணும். என்னன்னா இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பயிற்சி நீங்கள் கொடுக்கறது. ஏன்னா தண்ணியை பற்றி எந்த ஃபேக்ட்ரியை எடுத்தாலும் தண்ணி அங்கே இருக்கும். அந்த இப்போ இவங்க சொன்னாங்க சாய கழிவுகள்லாம் வருது. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல ஒரு நிலையில் ட்ரீட் பண்ணுறாங்க, ரெண்டாவது பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், சிலசுமே டெர்ஷரி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் கழிவு நீரை ட்ரீட் பண்ணி யூஸபிளாக ஆக்குவாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம அதை கிச்சனுக்குலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இரிகேஷனுக்கு பண்ணிடலாம். அதனால இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் சொல்லி கொடுக்கறதுனால எந்த ஃபேக்ட்ரிலையும் ஒரு பிடெக்கோ ஒரு எம்டெக்கோ போகும்போது கூட இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த பர்சனை தான் எடுப்பாங்க. வெறும் பிடெக்கோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அது இல்லாமல் ஹியர் இஸ் அ பர்சன் ஹூ சேஸ் ஹி வில் டீல் வித் த வாட்டர் அண்ட் தென் ரீசைக்கிள் த வாட்டர் அண்ட் மேக் இட் கிளீன். ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஹெல்ப் கொடுக்குது. அதனால் நான் வந்து உங்களுடைய என்னது நம்மால் முடியும் மெத்தடில் இது நீர் பாதுகாப்பு சொன்னீங்க, அது ரொம்ப நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். வெறும் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி.
இப்போ தண்ணியை நம்ம பொல்யூட் பண்ணிட்டு இருக்க எல்லா இடத்தையும் அதை ரீசைக்கிள் பண்ணும்போது மாசையும் அகற்றோம், நம்ம நல்ல தண்ணியும் நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோர்ஸில் சொல்லி கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்னை இன்வைட் பண்ணீங்கன்னா நான் 1-2 சாப்டர்ஸ் சொல்கிறேன், அது ஆன்லைனில் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இப்போ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 70% ஆஃப் அவர் பாடியில் இட்ஸ் ஒன்லி வாட்டர். உணவு இல்லாமல் 10 நாள் இருக்கலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் 2-3 நாள் தான் இருக்க முடியும். பிகாஸ் தண்ணி தான் ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட் நம்மளுக்கு வேண்டியது. அப்படிப்பட்ட தண்ணியை பற்றி நீங்கள் ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்குறீங்க. அந்த முன்னெடுப்புகள்லாம் நீங்கள் சொல்லும்போது வெறும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு இல்லை, ஓஹோ நம்ம சமூகத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா, ஏன்னா எல்லாருமே சமுதாயத்தில் ஒரு மெம்பர். அதனால தண்ணிங்கிறது அதை சுத்தப்படுத்துவதோ பாதுகாப்பதோ மற்றவங்களுக்கு கொடுக்கறதோ, ஒருத்தரே வந்து 10 குடம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால அந்த பகிர்ந்து உணர்வு எல்லாம் வர்றது இந்த தண்ணியினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் தான். 4 சுவருக்குள்ள நடத்துறது மட்டும் இல்லாமல் இதை ஆன்லைனில் நீங்கள் நடத்தும் போது யார் யாரெல்லாம் இதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நம்மளும் சமூகத்தில் ஒரு அங்கம், நம்மளுடைய ரோலும் இருக்குது, நம்மளும் நல்லதாக இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும். அப்புறம் சின்ன சின்ன மெத்தட்ஸில் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படின்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா டேப்லேருந்து லீக் ஆகிட்டே இருக்கும், அதை உடனே போய் டைட் பண்ணணும். ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம்பாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டில் அப்படி இருந்தால், அல்லது ஆஃபீஸில் இருந்தால், ஸ்கூலில் இருந்தால், காலேஜ் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நானே நிறைய இடத்துல போய் மூடி இருக்கேன். அது வந்து அதை கான்ஷியஸ்னஸ் வரணும் டேப் இது. அப்புறம் 2வது இப்போ எல்லாம் ஃபேஷன் ஷவர் பாத்து. வந்து அந்த காலத்தில் ஆற்றுல குளிப்பாங்க, குளத்துல குளிப்பாங்க. இப்போ எல்லா வீட்டில் ஷவர் பாத்து. ஆனால் இப்போ 1 மணி நேரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கா அப்பப்பா இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்னு 1 மணி நேரம் குளிக்கக்கூடாது. யூ ஷார்டன் த ஷவர். அப்புறம் வந்து பெரிய பெரிய குழாய்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க, அதனால வேஸ்ட் ஆஃப் வாட்டர் தான். அதனால் அந்த டேப் சிஸ்டத்தை கொஞ்சம் இது பண்ணணும். மக்களை எல்லாம் சமூக உணர்வை நீங்கள் உண்டாக்குறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளும் வாழணும், மற்றவங்களும் வாழணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் மழை, நிலநீரோ அல்லது வான் நீரோ கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற கொடை. அந்த கொடையை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணணும். அதுக்காக தானே அவர் கொடுக்குறாரு. நம்ம இப்போ எல்லா வீட்லேயும் பார்த்தா இப்போ ரொம்ப கிளைமேட் சேஞ்ச் பேசி பேசி அதில் புண்ணியமே இல்லையே, அப்படி சும்மா பேசுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா திஸ் ஆர் ஆல் ரிக்கரண்ட், ஏன்னா திரும்ப திரும்ப வர்ற நிகழ்வுகள். அதுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்கணும். அப்புறம் சொல்லணும், சர்வெண்ட்டை கூட சொல்லணும், இங்கே பாரு ரொம்ப தண்ணியெல்லாம் நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு. சில வீட்டிலலாம் அதை ஒரு மீட்டர் வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. நிறைய வெளிநாடுகள்லாம் போயிருக்கேன். நான் முதல்ல பார்க்குற டிஃப்ரென்ஸ் என்னன்னா இந்த தண்ணியை பற்றி தான். எப்படின்னா அவங்க வந்து டேப் சிஸ்டம் எல்லாமே அங்கே இருக்கும், மூடினா கரெக்டாக மூடிடும், தண்ணி வராது. அப்புறம் இந்த டைமிங் என்ன எப்போ 24 மணி நேரம் வாட்டர் வர்ற மாதிரி வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பிஃபோர் 7 எல்லாரும் குளிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டர் வச்சுருப்பாங்க. ஏன்னா வாஷிங் மிஷின் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் வாட்டர். ஏன்னா நம்மளும் அதை பெருசாக பொருட்படுத்துறது இல்லை. அதெல்லாம் இப்போ நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கி அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கணும். அப்புறம் ஃபாரின் கண்ட்ரிஸில் மலேசியா, சிங்கப்பூர்லாம் வேற நாட்டில் இருந்து தான் தண்ணி வருது. பிகாஸ் நம்மள மாதிரி அவங்களுக்கு ரிசோர்ஸ் இல்லை. அப்போ அதை பார்க்கும்போது அப்பா நம்ம இந்தியாவில் எப்போ பார்த்தாலும் தண்ணி இருக்குது, எத்தனை நீர்நிலைகள் இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த உணர்வை நம்ம கொண்டு வரணும், அந்த தண்ணி வந்து எவ்வளோ முக்கியம்னு. அப்புறம் நம்ம நாட்டில் தான் தண்ணிக்கு எல்லாம் பெண்கள் பேராக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெண் தெய்வமாக நீர்நிலைகளை நினைப்பாங்க, ரிவர்ஸ் எல்லாத்தையும். அந்த அந்த எண்ணம் வந்து நம்மளை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் உண்டாக்கணும், நீர்நிலைகள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் உண்டாக்கணும். இங்கே நம்ம வந்து ரொம்ப பெரிய தப்பு, சென்னையில் எஸ்பெஷலி ஏரிகள் எல்லாத்தையும் மூடி நிறைய கட்டடங்கள்லாம் கட்டிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய டேஞ்சர்லாம் நடந்திருக்கு. இந்த ஹோல் அடுக்குமாடியெல்லாம் கீழே விழுந்திருக்கு. அது காரணம் அவங்களுடைய இடத்த நம்ம எப்படி எடுக்கலாம், அது எவ்வளோ பெரிய தப்பு. இப்போ ஏரி குளங்கள்லாம் பேச ஆரம்பிச்சா நம்மளுக்கு நல்ல செருப்படி தான் கொடுக்கும். என் இடத்த நீ ஆக்கியூபை பண்ணுறிய, உன் வீட்டை இன்னொருத்தங்க ஆக்கியூபை பண்ணால் நீ பொறுப்பியா, இது எங்களுக்குன்னே கடவுள் கொடுத்ததுன்னு. இவ்வளோ பெரிய சச் அன் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் காட் ஹஸ் கிவன் அஸ். அப்போ அதை நம்ம கட்டாயம் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனால் முந்தைய விட இப்போ சில்ட்ரன் கூட நல்லா கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. ரிவர்ஸ்க்கெலாம் செல்ஃப் கிளீனிங் ப்ராசஸ் இருக்கும். அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது அது க்ளீன் ஆயிரும்.
நான் வந்து என்னுடைய அடையார் பற்றி நான் தீசிஸ் எழுதும்போது சில வரலாறுகளை பார்த்தேன். அதில் போட்டிருக்கேன், நான் 3 வாட்டர் பாடிஸ் நம்மளுக்கு, அடையார், கூவம் அண்ட் பக்கிங்ஹாம் கெனால், செம்பரம்பாக்கம் ஏரி, அதுல தான் உற்பத்தி வருது அடையார். அதனுடைய எண்டு வந்து பட்டினப்பாக்கத்தில் வரும், அந்த கழிமுகம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதில் நான் பார்க்கும்போது போட்டிருந்துச்சு, பச்சைப்பன் இருக்கிறால, திரு பச்சைப்பன், அவர் வந்து கூவம் நதியில் குளிச்சுட்டு தான் டெம்பிளுக்கு போவாராம். அப்போ பாருங்க, அப்போ எப்படி சுத்தமாக அது இருந்திருக்கு. நாளடைவில் அது இப்போ சொன்னால் யாரும் சிரிப்பாங்க, கூவத்தில் யாராவது குளிக்க முடியுமா, அப்படி இருந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து அப்போ நதிகள் நீர்நிலைகள்லாம் சுத்தமாக இருந்தது. நோ ஒன் டுக் எனி நோட்டீஸ் ஆர் எனி மெத்தட் டு கோ அண்ட் கிளீன். ஒருத்தரும் நான் தான் நதியை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதாக சரித்திரமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ என்னுடைய ஒர்க் எப்படின்னா, நான் வந்து ராமவரம் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்னு வச்சேன், அப்புறம் சைதாப்பேட்டை, அப்புறம் கோட்டூர்புரம், அப்புறம் ஃபைனலாக வந்து பட்டினப்பாக்கத்தில் அது முடியுது. வேர் அடையார் வாட்டர் ஜாயின்ஸ் வித் த சி, அதான் கடைசி இது. அப்போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பொல்யூஷன் லோடை வந்து நான் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன். இப்போ வந்து இந்த கோட்டூர்புரம் அந்த பக்கம் பார்த்தா ஒரே ஸ்லாட்டர் ஹவுஸு, இந்த ஆடு மாடெல்லாம் விட்டுறாங்க, அதனால் அதனுடைய பொல்யூஷன் லோடு ரொம்ப ஹையாக இருந்தது. அப்போ அதை ட்ரீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இப்போ எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா, யூ ஐடென்டிஃபை த கழிவுகள் இன் த வாட்டர் and according to the mass you apply the method. Mostly it will be biological, which is cheap and also very effective. நம்ம எவ்வளோதான் பேசினாலும், செயற்கையாக ஏரிகளை இதையும் உண்டாக்குனாலும், இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஹாவ் அ வாட்டர் பாடி லைக் அ ரிவர், லைக் அ லேக். இது இந்த ஊருணின்னு சொல்கிறாங்கல்ல, தண்ணி ஊறிட்டே இருக்கும், அதெல்லாம் தான் இப்போ நம்ம தடுத்துருக்கோம். ஏன்னா அது கெமிக்கல்ஸ் அதில் போகுது. அப்புறம் தண்ணியே நம்ம வரவிட மாட்டோம்ல, கொஞ்சம் இருந்தாலும் அதை எடுத்துருவோம். அப்புறம் வந்து எல்லா வீட்லேயும் கிணறு எல்லாம் இருக்கும், அதனால செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தாங்க. இப்போ கிணறு எந்த வீட்டில் இருக்கு? கிணறு என்ன இருக்குன்னா, யாராவது அதில் போய் குதிப்பாங்க, அப்படிதான் சூசைட் பண்ணுறதுக்கு தான் கிணறு இப்போ. அது மாதிரி தவறான யூசேஜ் எல்லாம் இருக்கு. அண்டு உங்கள் புதிய தலைமுறையினுடைய இந்த முயற்சிக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அப்புறம் எனக்கு இங்கே பேசுறதுக்கு சான்ஸ் கொடுத்த வெங்கடகிரி சார் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி கல்வியை வந்து தொழில் கல்வி மாதிரி இது, தொழில் முனைவோர்களுக்கும் இது இதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு டோட்டலாக ஒரு விழிப்புணர்வை நீங்கள் உண்டாக்கணும். ஒரு சமூகம், அப்புறம் ஒரு ஊர், அப்புறம் ஒரு ஸ்டேட்டு, அப்புறம் கண்டிப்பாக கண்ட்ரி முழுசும். அந்த முயற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ரொம்ப நல்லா வந்துச்சு சமுதாயம்னா, அதில் கண்டிப்பாக உங்கள் புதிய தலைமுறை அறக்கட்டளை ஒரு காரணமாக இருக்கும். மிகவும் நன்றி. உங்கள் பகுதி மாணவர்கள் இப்பயிற்சியை பெற நீங்களும் புரவலர் ஆகலாம். விவரங்களுக்கு திரையில் தோன்றும் வாட்ஸ்அப் எண்களில் ஏதேனும் ஒன்றிற்கு PDF ஆன்லைன் கோர்ஸ் என குறுஞ்செய்தி அனுப்பவும். அறக்கட்டளையின் அனைத்து பணிகளையும் அறிந்து இணைந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் அறப்பணிகள் அனைத்தையும் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் எனும் வலைக்காட்சியில் காணலாம்.